ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரைலர் வாங்க போகிறோம். அதாவது டிஃப்ரெண்ட் ட்ரைலர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ரெண்டு விதமான ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் ரெண்டு வேறு வேறு வருங்க. இது வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு ஃபுட்டு சம்மந்தப்பட்டது. இது வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்டது. ஆல்ரெடி நம்ம ஃபுட்டு சம்மந்தப்பட்டது பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கெமிக்கல் சம்மந்தப்பட்டு பார்க்குறோம். சேம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுட்டுக்கான ஜூஸ் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை கெமிக்கல்னால் உங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். இதை தான் நம்ம இன்றைக்கி செட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செயின் கிடையாது, கம்பல்சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரொடக்டை அது வந்து நம்ம போட்டால் பாருங்கள், தெரியுதுங்களா, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ராஸ் வீல்லாம் இருக்குது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு வச்சா இது ஃபுல் ரெட் ஆகுது பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபுல் ரெட்டு. எல்லோனா ஃபுல் எல்லோ. இது ஒரு வித்தியாசமான கலர். இது கலர் இதெல்லாம் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல்லாக உங்களுக்கு என்ன கலரோ அந்த கலர் தான் இதில் வரும், தெரியுதுங்களா? இப்போ அதுவே நான் வந்து இதை போயிட்டு எங்கே இதை போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரே கலர் தான், நீங்கள் பேக்ரவுண்டு மட்டும்தான், அவ்வளோதாங்க. தெரியுதுங்களா? ஒரே கலர், அந்த லாஸ்ட் இதில் மட்டும் கலர் மாறுது, அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஒரே கலர் தான். பார்க்குறதுக்கு ஒரு வெறும் ஸ்டீல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர் ஆகிருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே இருந்தால் போடலாம், இங்கே எதுவும் வேண்டாம், அதே இருக்கட்டும். இதுலேயும் எதுவும் தேவை இருக்காது, அதே இருந்துட்டு போட்டோம். இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண முடியும் பார்த்தீங்களா? லைட் போட்டுக்கலாம், இல்லை இந்த லைட் போட்டால் நார்மலாக இருக்கும். இது போட்டால் கலரோடு சேர்ந்து வருது. கீழே வந்து அது வந்து இது போட்டுக்கலாமா, இல்லை எழுத்து இருக்கட்டுமா? எழுத்துட்டு போட்டோம், காசாக பணமா. இங்கே இங்கே வந்து நம்ம வந்து வாட்டர் டேங்க் இருக்குது. ஓகேங்களா? வாட்டர் டேங்க் இருக்கட்டுமா? எஸ், வாட்டர் டேங்க் இருக்கட்டும். வீல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு பைப் கொடுத்துருக்காங்க, அது இருந்துட்டு போட்டோம். அதுதான். ஒரு லைட் இருக்குது, லைட் இருக்கட்டும். அப்புறம் இங்கே வந்து ஒரு டயர் வச்சுக்கலாமா? டயர் நான் இதில் வச்சுக்கலாம், எம்டியாக இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வருமா? இந்த சைடு டயர் தேவையில்லை, ஒரு டயர் போதும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது இது ஓகே, சேம். இது ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. அதில் கொஞ்சம் பெயிண்ட் வரும், இதில் வராது, அவ்வளோதான். ஓகே, இங்கே லைட், அப்புறம் பைப், வீல்லாம் மாறியாச்சு, கரெக்டாக தான் இருக்குது. இந்த சைடில் அந்த சைடு ஓட்டர் வச்சுருக்கோம். ஓகே, இந்த சைடு இருக்கட்டும். தண்ணி இருக்கா? ஆமாம், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் மாற்றணும் அவசியம் இல்லை, இருக்காது. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கலராக நான் வாங்கலை, ஏன்னா அந்த கலர் தேவையில்லை எனக்கு. நான் வந்து இப்படி தான் வாங்க போகிறேன். இதை நம்ம அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் இல்லை. பார்த்தீங்களா? சேம். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இதோட, பார்த்தீங்களா? இதோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். எங்கே போடலான்னா இந்த இடத்துலையே போட்டுக்கலாம். அந்த இடத்துலையே போடலாம். இப்போது நான் இதை யூஸ் பண்ணி ஆகணும்ல, அதுக்காக எப்பவும் போல் ட்ரெய்லருக்கு போய் இதை யூஸ் பண்ணணும். யூஸ் போடுங்க. எஸ், நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அங்கே தான் இருக்கிறோம், பட் இருந்தாலும் அதை குயிக் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குயிக் ட்ராவல். எஸ், அங்கே பாருங்கள், ராவாக இருக்குல்ல, இருந்துட்டு போட்டோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன எடுக்கலாம் அப்படின்றத யோசிக்கலாம். இப்போ இதில் போயிட்டு காருக்கு போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய இருக்குது பாருங்கள், இன்னொன்னுமோ வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் எடுத்தது இல்லைல்ல. இது எங்கேயோ போகுதுங்க. இவ்வளோ தூரம்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே எதாவது இருக்கான்னு பார்ப்போமா? என்ன இது கலர்லாம் வேற மாறுது. ஆசிட் எடுத்துட்டோம் ஆல்ரெடி. எடுக்காது எடுப்போம். இது வேண்டாம். ஏதோ ஒரு கெமிக்கல்ஸு. எல்லாம் ஒரே கெமிக்கல்ஸ் தாங்க இருக்குது. எல்லாமே ஒரே ஒரே இதுதான். இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இருந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கெமிக்கல்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஹாட் கெமிக்கல்ஸ். ஓ, இது என்னது? பரவாயில்லையே, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆசிட். இது ஒரு ஆசிட்டுங்க. இதுவும் ஒரு விதமான ஒரு ஆசிட். சல்ப்ரிக் ஆசிட். சூப்பர். இது எடுக்கலாமா? ஆமாங்க, இது எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிற கடையில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இது நமக்கு எப்படி இருக்குன்னு தான் காட்ட போகிறோம். பெருசுலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் இதே எடுத்துக்கிறேன். அதனால் வந்து ஓகே, பக்கத்தில் தான் இருக்குது. தெரிஞ்சிச்சு வண்டி வரும்னு. அதனால தான் பாருங்கள், இவங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருப்பானுங்க. இவங்கெல்லாம் தம்பி சிக்னல் போட்டிருக்கு, நீ பாட்டு வந்துட்டே இருந்த பாருங்க. வரோம். ஐயோ ஐயோ ஐயோ, சாரி. சிக்னல் போட்டிருக்கு, நீ பாட்டுக்கு வந்துனே இருக்கிற. என்ன உங்களுக்கு? பா, நல்லா இருக்குல்ல. இதில் வந்து நம்ம ஃபுட்டு சம்மந்தமாக எடுக்க முடியாது. ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சம்மந்தப்பட்டு தான் எடுக்கணும். அதனால் எடுக்கலாம். கெமிக்கல் பார்த்தீங்களா, இந்த இடமே ஃபுல்லாக வந்து இதுதான் போகுது. எண்ணெய் எடுக்கிற இடம் தான் போகுதுங்க. நிறைய எண்ணெய் எடுக்கிற இடம் இருக்கு. பாருங்களேன், நிறையா எண்ணெய் சம்மந்தப்பட்டது இருக்குங்க. ஜெர்மனி அப்படியே ஸ்மூத்தா போயிட்டே ஒருத்தனை
போ போ போ. பாருங்க அப்படியே நம்ம பூந்து போயினே இருக்கலாம். கவுராது நம்புகிறேன். பா ட்ரெயின் போது பாருங்க. எஸ் கவர்லங்க. சூப்பருங்க கவர்ல. கவுந்துருக்கும் நினச்சேன், பயந்துட்டேன். பரவாயில்லையே கவர்லங்க, பெரிய விஷயம்தான். நல்லா இருக்குல்ல இப்போ வண்டி வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த வண்டி சூப்பருங்க. அப்படியே ஏறி போயிடும்ல. இந்த மாதிரி டேங்க்கு, அப்புறம் அந்த லோ பெட்டு இதுக்கெலாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அதுக்கு. எஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக போகிறோம் பாருங்க. ம் நம்பவே கூடாது இவன். எஸ் இங்கே ஒரு கார்கோ இது இருக்குது. பார்த்துட்டேன், இல்லைடா போய் இடிச்சிருப்பேன். பாருங்க சூப்பரா 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 அப்படியே. எஸ் இந்த இடத்துல இது கூட வாங்கலாம் போதுங்க. ஆனால் ரொம்ப தூரங்க, அது இப்போ வேண்டாம். ஆனால் டேங்கை மாற்றிடுவானுங்களோ தெரியலையே. அதெல்லாம் நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ நான் கரெக்டாக தானே பண்ணேன். இதை மாற்றிட்டேனா தெரியலையே. எஸ் எஸ் கரெக்டு தான். எதுவும் மாற்றலை, கரெக்டாக தான் இருக்குது. எஸ் அவ்வளோதாங்க. எப்படி வந்தோம் பார்த்தீங்களா? பர்ஃபெக்ட் லேண்டிங்கிறதுனால அதாவது எஸ் பக்கா லேண்டிங் பார்த்தீங்களா? இன்ஜின் ஆஃப். இந்த வண்டி வச்சு நம்ம கொஞ்சம் ஆஹா ஏதோ ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போகுதுங்க. மாற்றிட்டேன் போகுது. ஆமாங்க
கண்டிப்பாக மாற்றிட்டேன். மேப் பார்த்து தெரிஞ்சிருமே. அங்கே பாருங்கள், போச்சு. எவ்வளோ லாங்காக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க. போ. ஓகேங்க, ஏதோ சின்னதாக எடுக்கணும்னு நினச்சேன். இப்போ பேர் மாறி போச்சு. என்ன எடுத்திருக்கேன்னு தெரில. பார்த்துருவோம் அதையும். ஆஹா, இந்த பிங்க் கலர் இந்த பிங்க் கலர் எடுத்துட்டேங்க. என்னது அது? சோடியம்ங்க. ஐயோ, சோடியம். சரி, பரவாயில்ல. எடுத்துட்டோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரிய ரைடுங்க இன்னைக்கு. பெரிய ஒரு ரைடு இருக்குது. அது நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் இருக்குது. ஏன்னா நான் வேகமாக தான் போவேன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது பார்ப்போம் எப்படி இருக்கும்போது தெரில. நான் வேறு பெரிய ரைடு, சின்ன ரைடு போடலாம் பார்த்தா பெரிய ரைடு எடுத்துட்டேங்க. 13 மணி நேரமா. ஏய் அது பெரிய ரைடு ஆயிடுச்சு, பெரிய ரைடு ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதெல்லாம் பார்க்காத, பார்த்தாத வேலைக்கு ஆகாது. அது பாருங்க, ஒரு சேலஞ்ச் தான். யூகே லாஸ்ட் வரைக்கும் போகணுங்க. பெரிய ட்ராவலுங்க. நான் ஒன்று பண்ணுறேன், அது ஒன்று ஆயிடுச்சுங்க. சரி, முடிப்போம். எவ்வளோ சீக்கிரம் முடிப்போம். அவ்வளோதானே. கௌராமா இருந்தால் சரி தான். ஓ எஸ் பா, யார் பார்த்தீங்களா? இதுக்குள்ளெல்லாம் நம்ம இந்த வீடியோலே போயிடலாம். சவுண்டு நல்லா இருக்குல்ல? முயல்தான சவுண்ட். ஓ, சிக்னல். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கீழே விழாம போகணும், அவ்வளோதான். பாருங்க, பெரிய பெரிய ட்ரைடர்னால வேகமாக தான் போகணுங்க, வேறு வழியே கிடையாது. வேகமாகவும் கௌராமையும் போகணும். பாருங்க, பா ட்ரெயின் எப்படி போகுது. கவுத்துறானுங்க. ஐயோ, எவ்வளோ தூரம் பாருங்களேன். பா, மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டுங்க இது. வீல்லாம் அப்படியே சுத்துது பாருங்க. வண்டியோட நிலமையை பாருங்க. ஓ, ட்ரெயின் வருதுங்க. ஐயோ, இந்த சீன்லாம் பார்க்க முடியாது. பாருங்க, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நிறுத்துறானுங்களா இல்லை இடிக்கிறானுங்களா பார்க்கலாம். ஏய், நான் எப்படி எந்திப்பேன் வேணா? இப்போ ட்ரெயின் இடிச்சு தள்ளிட்டு போதான் பார்க்கலாமா? வாய்ப்பே இல்லை, அங்கே நிற்கிறான். என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
பாருங்க, ட்ரெயின் வரல பாருங்க, ட்ரெயின் வரல. பெரிய ஆக்சிடென்ட் இது. ச்சே, ஒரு சின்ன கார்கார ஒரு இவ்வளோ பெரிய லாரியை கவுத்துட்டா பாருங்களேன். என்ன சொல்றது. ஓகே, இப்போ வந்து நம்ம F1 அமுக்கணும். அமுக்குனா நேராக சர்வீஸ் சென்டருக்கு தான் போகணும். அப்போ தான் வந்து இது ஏதோ ஆகும். ஒரு நல்ல ஆக்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. ம் என்னது? ஓ, இது வேறு, இது என்னன்னு தெரியலையே, பார்ப்போம். ஓ, எடுத்து ரோட்டில் நிப்பாட்டி வச்சிட்டாங்களா? ஆனால் நிறைய டேமேஜ் ஆகிருக்குமே. பரவாயில்லையே. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலையே, ரொம்ப பக்கத்தில் இருக்கானா தூரமாக இருக்கணா? ஓகேங்க, பரவாயில்லையே. இப்படி ஒன்று இருக்கா இப்போ ஆப்ஷனு? பாருங்கள், அங்கேயே தூக்கி நிப்பாட்டானுங்க. சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இருந்தாலும் நம்மளுடைய விடாமுயற்சி நம்ம வந்து விட போகிறது இல்லைங்க. வேகத்தை எல்லாம் கம்மி பண்ண போகிறதில்ல. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இன்ஜினுக்கு எதுவும் ஆகலை இது வரைக்கும். அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஒரு சின்ன காரை நம்மளை கவுத்துட்டான் பாருங்களேன். அட பாவிங்களா. அதுக்காக நம்ம விட்டுருவோமா? போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்துட்டோம்ல. சர்வீஸ் சென்டர் கூட இருக்கு. நேராக போயிட்டு வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இது பக்கத்துலேயே இருக்குங்க சர்வீஸ் சென்டர். பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. நீங்கள் போகிறதா இருந்தால் சர்வீஸ் பண்ணிட்டு போகலாம். பரவாயில்ல, அந்த டேமேஜ் ஒன்றும் பெரிய டேமேஜ்லாம் இல்லை. பாருங்க, இவன் எப்படி அழகாக நின்னான். அவன் எதுக்கு வந்து இடிச்சான்? அவன் என்ன எவ்வளோ திமுரு அவன். செம்ம திமுருங்க அவனுக்கு. இடிச்சானுங்க பாருங்க. அதான் கோபமாக வருது. வா 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 தம்பி, வா வா. ஒரு சின்ன காருக்காரன் கவுத்துட்டான். பெரிய வண்டி அடிச்சிருந்தா கூட பரவாயில்லங்க. சின்ன காரு அவன் கவுத்துட்டானே. அவன் இடிக்காம இருந்தா ஸ்கிட் ஆயிருக்காதுங்க வண்டி. அவன் இடிச்சான் பாருங்க, அப்படியே ஸ்கிட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம வேலையை நிறுத்த போறதில்ல, தொடர்ந்து போக போறோம். நம்மளுடைய பொருளுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை. உள்ள இல்லை அது ஆனால் தான் காசு தர மாட்டானுங்க. ட்ரெய்லரும் ட்ரக்கும் நம்மளுது தான். என்ன ஆனாலும் நம்ம தான் பொறுப்பு அதுக்கு. ஆனாலும் அது பிரச்சனையே இல்லை. ஓர போங்க தம்பி. பரவாயில்லையே, எல்லாம் ஒரே மாதிரி நம்ம ஆள் தான். இல்லாட்டா நம்ம ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போகணும். ஆனால் அங்கே பிரச்சனை இல்லைன்னா அங்கேயே தூக்கி நிறுத்திக்கலாம். இது ஒரு புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட்டுக்கு அப்புறம், இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அது புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான். சரியான வேகமாக போயின்னு இருக்கேன். குறுக்க எதுவும் வந்துடாதீங்கன்ற மாதிரி ஒரு காமெடி ஆகிட போகுது. எப்படி வந்தான் பாருங்க.
ஆ நான் விழுந்தாலும் என்னோட வேகத்தை நான் விட போகிறது இல்லைங்க. நான் வேகமாக தான் போகிறேன். அந்த ட்ரக்காரன் எப்படி நவுந்தான்? நீ நவுந்துருக்கணுமா இல்லையா? ஆ ஆமாம், 2 இதுலேயும் ஓட்டு அப்படிதான். இல்லைடா கீழே ஊந்துருவேன். சாம பாருங்க, பிக்கப்பை மட்டும் பாருங்க, வண்டி பிக்கப்பு. இதோட ஃபுல் அழுத்தத்தை நீங்கள் செக் பண்ணிடலாம். நம்ம கொண்டு போகிற பொருள் வந்து டேமேஜ் ஆனாதாங்க நம்மளுக்கு பிரச்சனை. மற்றபடி இன்ஜின் டேமேஜ் ஆகக்கூடாது. பாருங்க அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம ஸ்லோ பண்ணி தான் ஆகணும், இல்லைடா கவுந்துரும் தெரியும் எனக்கு. பக்காங்க. பெரிய ரோடாக யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். இப்படி ஒரு ஃபியூலை இது வரைக்கும் யாருமே ஒரு லாங்காக ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அவன் மட்டும் இடிக்கலனா இந்த சூப்பராக இருந்திருக்கும் ரைடு. ஸ்லோ பண்ணுற இடத்துல ஸ்லோ பண்ணிக்கோ, தப்பு இல்லை. என்னது யாராவது வந்துட போறீங்க டேய். திருப்பி காரா? ஏய் கவுந்துராத. அது சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா தம்பி, கலக்குற. நூறை குறைக்காம போயிடுங்கிற பாருங்க. இந்த ரிஸ்க் எடுக்க போறியா? ஓ எஸ், எடுக்கலாம் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஓஹோ, இதில் போக போகிறதில்ல, அதுதான். எஸ், கரெக்டாக போகிறோம் பாருங்க. இந்த வியூவில் அதில் போடுற வேலைக்கு ஆகாதுங்க. வழி விட்டதுக்கு நன்றி. வா, மாடு கீடுலாம் நிற்குதுங்க. ஏய் பாருங்க வேகத்தை. சூறாவளிங்க, சூறாவளி.
சூறாவளி சுற்றுப்பயணம்ன்ற மாதிரி சூறாவளி தான். பரவாயில்ல, இது மூலமாக நிறைய நல்ல இடம் வராத இடத்துலாம் வந்துட்டுருக்கேன். பரவாயில்லைங்க, ரோடெலாம் பக்காவாக இருக்கே. இது ஒரு பெரிய ரோடு தான், பட் இருந்தாலும் வேணாம், நம்ம வந்து ஸ்லோ பண்ணியே திருப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, வண்டி சிங்கம் போல போகும், சிறுத்தை போல போகும். சூப்பரா தம்பி, நாங்கள் உஷார்ல. நூறை கம்மியாக பண்ணல பாருங்க. போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அது இந்த இடத்துல நம்ம பூந்து போகணும்னா இதை தான் யூஸ் பண்ணணும், இல்லாட்டா தேவையில்லாமல் இடிக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. ஒரு கெமிக்கல் வந்து வெடிக்காதுன்னு நினைக்கிறேன்ல, வெடிக்காதா? ஆசிட் வெடிக்குமா? வெடிக்குமே, சோடியம் இன்னொரு கெமிக்கல். அப்பா நல்ல வேலைங்க, ரொம்ப லேட்டாக திறந்துட்டேன், மதியானம் ஆயிடுச்சுங்க. ஒரு 3-4 மணி நேரம் நல்ல ட்ராவலுங்க இது. பிளைன் ரோடு கரெக்டாக இருக்கு. ஓ எஸ், இந்த இடம் சின்ன ஊக்கமாக இருக்குது, அதனால் லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே திருப்போம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஏறிடலாம். அந்த இடத்துல நம்ம அந்த இது போட்டால் தான் நல்லதுங்க. இடம் ரிஸ்க்கு, அந்த அளவுக்கு ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாதுங்க. ஓகே ஓகே, சில சாயிர இடம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிடணும். ஓகே, இப்போ நம்ம வேறு ரூட்டில் போகணுமா? அதனால் நம்ம வந்து வந்துட்டோங்க ஆரோடு பக்கத்தில் வந்துட்டோம். வா, தெரிது வேகமாக வந்துச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக வந்து இடிக்கிறேன் பாருங்க.
எவ்வளோ பெரிய இது பாருங்க. ஏய் பொறுமை வாங்கடா. ரயில்வேங்க. இது வந்து ரயில்வேல போகணும். ட்ரெயின் மூலமாக கொண்டு போக போகிறோம். 1 2வது இடிப்போமா? இடிக்க மாட்டோம். எஸ். என்டர். இந்த சைடு ஃபுல்லாக கடல் மூலமாக ட்ரெயின் மூலமாக தான் போகுது. இல்லை பாலம் இருக்க போகுது அங்கே. எஸ். இப்போ நம்ம அப்படியே இது பண்ணுமா? அவ்வளோதாங்க. பாருங்கள் நம்மள மாதிரியே தான் வண்டி வச்சுருக்கா பாருங்கள் தலைவர். வேறு வழியே இல்லை. ஏய் என்ன பண்ணுறீங்க? சூப்பருங்க. பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு பிக்சர். ரயில்வே ரயில்வே டிபார்ட்மெண்ட். அந்த வீல் எல்லாம் பாருங்கள் பக்காவாக போகுது. நம்ம ஆப்போசிட்டில் போகணும். இங்கேருந்து 6 மணி நேரங்க பார்த்தீங்களா? ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சிச்சு. பரவாயில்ல. இப்போ ஆப்போசிட் சைடு ஓட்டணுமா? அதுதான் பெரிய கஷ்டம். கஷ்டம் இல்லை, பழகணும். பழகிச்சுன்னா எப்படி வந்தால் பார்த்தீங்களா? தில்லு இடிக்காது நம்பிக்கை தான். ஒரு கெஸ்ஸில் தான் ஓட்டணும் இப்போ வண்டியில். இப்போ யூகே வா பாருங்க வண்டிலாம். இப்போ அந்த ரேஞ்சு டெவலப் ஆக அந்த ரேங்க் டெவலப் ஆக பாருங்களேன். எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் டெவலப் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் முக்கியமாக இருந்தாலும் கூட பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் திருளாக இருக்குது.
இந்த இடத்துல நம்ம வந்து இந்த வியூ தான் கரெக்டாக இருக்கும், இல்லாட்டா இடிச்சிருவோம் போயிட்டு. அவ்வளோதாங்க, தெரியுதுங்களா? நம்ம அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அவ்வளோதான், இப்போ வரைக்கும் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. அது இப்போ போகலாம், பிரச்சனையே இல்லை. தேவையில்லாமல் போயிட்டு இந்த யூகே வந்தாலே சில டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சந்தில் தான் வைக்கிறானுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னு தெரிலங்க. இந்த மாதிரி வே இருந்தால், அதாவது ஒரே இடத்துலையே 2 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கும் இருக்கும், கஷ்டம். அந்த கஷ்டம் வந்து தான் இப்போ பெரிய இதாக இருக்கும். திருப்புறது, இது பண்ணுறது. சின்ன ரோடாக ரொம்ப லாங்கெல்லாம் போய் திருப்ப முடியாது, டக்கு திருப்பணும். இதே வேகத்திலலாம் நம்ம பெரிய 100லலாம் போனால் கஷ்டமாக மாட்டிப்போம். 100க்கு போகலாம், ஆனால் கண்டிப்பாக 130லாம் போனால் மாட்டிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோன்றல அதோட சேர்ந்து எஸ், ரொம்ப சின்ன ரோடுங்க இது பாருங்க. ஆனால் நம்ம இங்கெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு தான் பண்ணணும், இல்லாட்டா மாட்டிப்போம். மாட்டினோன்னா அவ்வளோதான். வந்துச்சுங்க பெரிய. இந்த மாதிரி ரோடு வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக போகலாம். ஓ பாருங்க, கார்கோவும் டேமேஜ் ஆகிருக்குங்க. இப்போ தான் காக்கிறேன் 1% வருது வருங்க. அப்போனா அவங்க கொடுத்துருக்கிறது ஏதோ இதாகிடுச்சு. இப்போ அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரில. 1 பாயிண்ட் தான் போயிருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுனா எக்ஸலண்ட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா குட் ஒர்க். தம்பிகளா இந்த இடத்துல நம்ம இந்த வியூலேயே போயிடலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக போக முடியும், இல்லாட்டா கஷ்டமாக எங்கேயாவது மாட்டிப்போம். எஸ், பெரிய ரோட்டில் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நிறைய வண்டி போகுதுங்க, அதனால் வந்து நம்ம பூந்து போக கஷ்டம். பிரிட்ஜு பாருங்கள், பார்த்தீங்களா? பூந்து போக முடியாது, பூந்து போனால் கார்கோல் அடி வாங்கும். எஸ், இஷ்டம் பாருங்க, சொன்னல அடி வாங்கன்னு, அடி வாங்கிச்சு பாருங்க. சரியான வளைவுங்க. பாருங்க எப்படி வந்த பாருங்க. ஏய், இந்த ரோட்டில் வேகமாக போகலாம். இந்த மாதிரி பெரிய ரோடாக இருந்தால் பிரச்சனை இருக்காது அவ்வளோவா. சின்ன ரோடாக இருந்தால் தான் பிரச்சனை.
அப்படியே லைன் விட்டு போகிறானுங்க பாருங்க. அப்படியே போங்கடா, நடுவில் ஏறாங்க. இந்த காருக்காரங்க தான் இருக்கலே தொல்லை. இடிக்க மாட்டேன், இடிக்க மாட்டேன். பார்த்தீங்களாங்க? வந்துட்டேன், வந்துட்டேன். ஓ ஓ ஓ ஓ ரொம்ப ரிஸ்க் இல்லை. அது அவன் கண்டிப்பாக ஏறுவான், மதிக்க கூட மாட்டான். நம்ம பாருங்க அப்படியே போகிறோம். எஸ், இந்த இடம் இடத்துல ஒரு சின்ன ஒரு வளைவு இருக்குல்ல, அந்த வளைவு மட்டும் கரெக்டாக இருந்தால் போயிடும். வண்டி கவுந்து பார்த்தீங்களா லைட்டா? ஏன்னா வேகத்தை குறைக்கவே இல்லை, அந்த 100 தான். இப்போ நம்ம இந்த வியூலேயே போனால் தான் இடிக்க மாட்டோம். ஓரம் போ, ஓரம் போ, ஓரம் போ, ஓரம் போ, ஓரம் போ. ஏய் ஓரம் போடா. ஐயோ, நம்ம இந்த சைடு போகணுமா? ஓகே, நம்ம இந்த சைடே போவோம். நம்ம வழி இந்த சைடு தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த சைடு போகிறது தான் நல்லது. இங்கே வந்து பாருங்க. நல்ல வேலைங்க, ஸ்லோ பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 3, அதனால் அதை பிடிச்சோன்னா போயிடலாம். ஆனால் இந்த 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 யூகேல மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய வளைவுங்க, அதாங்க பிரச்சனையே. ரோடு நிறைய வளைவாக இருக்கும். அதனால் எங்கேயாவது நம்ம யோசிச்சோன்னா போய் வச்சிடலாம். இந்த வண்டினால கொஞ்சம் கவர்லங்க, மற்ற வண்டியாக இருந்தால் கவுந்துருக்குங்க தெரிஞ்சு. கவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வண்டியில் ஒரு grip இருக்கு. ஃபஸ்ட்டு கவுந்தது காரணம் வந்து அவன் வந்து இடிச்சது, மற்றபடி நம்ம தப்பு எதுவும் கிடையாது. 6 மணி ஆயிடுச்சுங்க, போய் விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓஹோ, வளைவை பார்த்தீங்களா? சொன்னல இந்த ஊரில் நிறைய வளைவு இருக்குங்க, பயங்கரமா. ஆக்சிலேட்டரே கொடுக்காம வந்துக்கிறேங்க.
நைட் நேரம் ஆயிடுச்சு. போய் சேர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இந்த ஒரு சின்ன ஒரு கட்டிங் இருக்குல்ல, அதில் வந்து வேகலாம் வேணாம், அது அப்புறம் வேகம் பண்ணலாம். பாருங்க எப்படி ஏறான் பாருங்க. நல்லா இருப்படா தம்பி. பா 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 எப்படிப்பட்ட ரோடுங்க. ஒரு பெண்டு, ஆர்பின் பெண்டா. சரியான வளைவுங்க. எப்படி வந்தான் பார்த்தீங்களா அவன். அதனால் நம்ம கண்ட்ரோலாக இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. கரெக்டாக பார்த்துட்டேன், இல்லைடா ஸ்ட்ரைட்டாக போயிருந்தா இன்னும் 2-3 நேரம் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்ல வேலைங்க, ஸ்லோ பண்ணங்க. இந்த பெண்ட்லலாம் திரும்ப முடியாது போகுதுங்கப்பா, சரியான பெண்டுங்க. எஸ் மாதிரி இருக்குது பெண்டு. இது கொஞ்சம் பெரிய ரோடு தான். 3 வண்டி போகலாம் போகுது அந்த மாதிரி ரோடு. அவ்வளோதாங்க. அப்படியே போடா, அப்படியே போடா. நல்ல ஒன்றும் ஆகலை. இல்லைடா இப்போ இடிச்சிருப்பேன். எவ்வளோ குயிக்காக வந்துக்கிறேன் பாருங்க. ஒரு நல்ல ரோடு கட்சின்னு இன்னும் சீக்கிரம் போயிருப்பேன். அதனால வளைவுகள் நிறைய இருக்கும்போது தான் பிரச்சனையே வருது கூட. கீழே போயிருந்தாலும் அந்த ரூட்டில் வரலாம் போகுது. ஓகே, ரிஸ்க் வேணாம், ரிஸ்க் வேணாம். மணி 7:30ங்க. இப்போனா என்ன அர்த்தம், நம்ம ஊர்லலாம் இருட்டி இருக்கும். நான் அந்த ஊரில் இருட்டவே இல்லை பாருங்க.
இப்போ நான் எந்த ஊரில் இருக்கேன் பார்த்தலாமா? பாருங்க யூகே வந்துட்டு சார் யூகேல தான் இருக்கேன் நான். மழை வேற போகுதா? போயிடலாம், அப்புறம் போய் தூக்கலாம். வா வெயிலோட ஒரு இது இருக்கு. ஓய் நில்றா. கிட்ட வந்துட்டோம். ஆனால் பார்த்து வரணுங்க, அதாங்க முக்கியம். இந்த இவ்வளோ தூரம் வந்துட்டு போய் இடிச்சிடக்கூடாது எங்கேயும் போய்ட்டு. ஏன்னா ஏற்கனவே பல அடி வாங்கிட்டேன். சரியான வளைவுங்க. இந்த வளைவில் பெரிய வளைவு தான் பாருங்களேன், பெருசாக தான் இருக்குல்ல. போலீஸ் தெரிது. அவள் தான் வந்துட்டோம். எவ்வளோ வேகம் வந்திருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக 11 மணி நேரம் தான் தூங்குறதுக்கு இருந்ததுங்க. அதுக்குள்ளே நீங்கள் 11 மணி நேரம் சம்திங் ஏதோ இருந்தது நினைக்கிறேன். 10 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், 13 மணி நேரம் நம்ம வண்டி ஓட்டணும். ஆனால் அந்த 13 மணி நேரத்தில் 3 மணி நேரம் மிச்சமாக்கி எவ்வளோ வேகம் வந்திருக்கேன்னா இது ஒரு சாதனை தான், மிகப்பெரிய சாதனை. போடா 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 டேய். எல்லாம் ஒரே ஆளுங்க தான், நம்ம எல்லாம் ஒரே ஆளுங்க தான். பார்த்தீங்களா, கேன்னு இன்ஷியல் போட்டிருக்கா, நம்மளால் போட முடியல. வந்து பாருங்க, நம்ம போகிற இடத்துக்கு தான் அவனும் போகிறான். தெரியுதுங்களா, நம்ம போகிற அதே இடத்துக்கு தான் அவனும் போகிறான். ஆனால் இவன் ஸ்லோ பண்ணுவான், நம்மளால் ஸ்லோ பண்ண முடியாது. நீயா நானாவா ஒரே இடத்துக்கு தான் போகிறோன்னு நினைக்கிறேன். யார் ஃபஸ்ட்டு போகிறோம் பார்க்கலாமா? நீ தான் ஃபஸ்ட் போவியா? இல்லை இல்லை, நான் வந்துடுவேன். இதா
ஏறிட்டேனா போயிடுவேன். சரியான வளைவுங்க. இல்லா நீயே போய்க்க ஃபர்ஸ்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. அது எப்படி வந்துட்டு ராசா, வந்துட்டு ராசா. அதான் ஐயோ ஏங்க பாருங்க, புது இடங்க. இதனால ஒரு புது இடத்த ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது ஒரு நல்ல விஷயம். பாருங்க அவ்வளோதான். மலை மலை. அவ்வளோதான், நம்ம கம்பெனிக்குள்ளே வந்துட்டோம். எஸ் என்டர். என்டர் முடிஞ்சுது. குட் ஒர்க். பார்த்தீங்களா, குட் ஒர்க் தான் கொடுக்குறோம். ஏன்னா அந்த 2-3 தடவை கீழே விழுந்தேன்ல, ஒரு தடவை சாரி. ஓகே. ஓகே நண்பர்களே, பாருங்கள் அட்டகாசமான ரைடு, ஒரு பெரிய ரைடு குயிக்காக முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போதைக்கு உத்தரவு வாங்கிக்கிறேன். இல்லை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.